ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலே சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி காலையிலே நான் வந்து ராகி சேமியா உப்புமா தான் செஞ்சுருந்தேன். அதை வந்து எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ராகி சேமியாவை வந்து அதில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் வடிகட்டி இந்த மாதிரி வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வடிகட்டி வச்சுருக்கிற ராகி சேமியா வந்து அதில் வந்து சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் துருவலை சேர்த்துட்டேன். தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான ராகி சேமியா உப்புமா ரெடி ஆகிட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையிலே சாப்பாடு. நான் பார்த்தீங்கன்னா ராகி சேமியா உப்புமாவும் ஒரு கிளாஸ் டீயும் வச்சு காலையிலே சாப்பிட்டுட்டேன். பிள்ளைங்களுக்கும் காலையிலே சாப்பிட கொடுத்துட்டு ஸ்கூலுக்கும் கொஞ்சம் கொடுத்து விட்ருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையிலே சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.